வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நிறைய நியூஸஸ் பார்த்துருப்பீங்க. இவர் வீட்டில் இடி ரைட் நடந்தது, இவர் வீட்டில் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இடி ரைட் நடந்தது அப்படின்ற நியூஸஸை ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பார்க்க முடியும். ஆக்சுவலி இந்த இடினா யார், அமலாக்கத்துறை அப்படின்றவங்க யார், அவங்களோட வேலை தான் என்ன, எதுக்காக இவ்வளோ ரைட் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றதையும் ரீசெண்ட் டைமில் அதுவும் நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 6 மாசத்துல எப்படிங்க ஒருத்தரால தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோஸோட படங்களை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? 6 மாசத்துல 400-500 கோடி ரூபாய் பட்ஜெட்டை அவரால் எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? அவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா என்ன இருந்தது அப்படின்றதையுமே இடி ரைட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அந்த பர்சன் யாரு அண்ட் இடியோட வேலைகள்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்ஃபோ 366. இடினா என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை. இந்த அமலாக்கத்துறை அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் 11th May 1956 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இடியோட அமலாக்கத்துறையோட முக்கியமான 3 வேலைகள் என்னன்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் அது என்னன்னா வெளிநாட்டு பண பரிவர்த்தனை மேலாண்மை. அதுதான் அவங்களோட மிக முக்கியமான வேலைகளில் ஒன்றா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமா கணக்குல வராம இருக்கக்கூடிய பணத்தை, அதாவது பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்துறத தடுக்கிறதும் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண பரிவர்த்தனையில மோசடி பண்ணி வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறாங்க இல்லையா, அவங்கள தடுக்கிறதும் தான் இடியோட மிக முக்கியமான 3 வேலைகளா இருக்கு. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டோட கருப்பு பணத்தை ஒழிக்கிறது தான் அமலாக்கத்துறையோட முக்கியமான வேலை. இப்படி இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில. அதை தாண்டி நாடு முழுக்க 10 ஜோனல் ஆஃபீஸர்ஸ் இருக்கு இடிக்கு. அது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா மும்பை, கொல்கத்தா, சத்தீஸ்கர், சென்னை, அகமதாபாத், பெங்களூர், கொச்சி அண்ட் ஹைதராபாத். இந்த மாதிரி இடங்கள்ல தான் ஜோனல் ஆஃபீஸர்ஸ் இருக்கு. அதை தாண்டி இடியோட சப் ஜோனல் ஆஃபீஸ்மே இந்தியாவில் சில இடங்கள்ல இருக்கு. அது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஆக்ரா, ஸ்ரீநகர், ஜெய்ப்பூர், வாரணாசி, ஹைதராபாத் அப்படின்னு இன்னும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த இடி ஆஃபீஸர்ஸோட சப் ஜோனல் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை நம்ம நாடு முழுக்க செயல்பட்டு இருக்காங்க. நாடு முழுக்க இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை ஒழிக்கிறது தான் அவங்களோட மிக முக்கியமான வேலையா இருக்கு. ஸோ அதனால தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்க இடி ரைட் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சட்டவிரோதமா பண பரிவர்த்தனை நடக்குதா, வெளிநாட்டில் பண பரிவர்த்தனை நடக்குதா, அதை எப்படி ஸ்டாப் பண்றாங்க, பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்துறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ரைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிக முக்கியமான விஐபிஸ் அண்ட் பிசினஸ் மேன்ஸோட வீடுகள்லையும் ஆஃபீஸ்லையும். அப்படிதான் நேத்து பார்த்தீங்கன்னா புதுசா உருவாயிருக்கக்கூடிய டான் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொடக்ஷனோட ஓனரான ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்றவரோட வீட்டில் ஒரு இடி ரைட் நடக்குது. ஏன் இவரோட இடி ரைடை பற்றி எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? யார் அந்த ஆகாஷ் பாஸ்கரன்? எதனால அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இடி ரைட் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆகாஷ் பாஸ்கரனை பற்றி சொல்லணும்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இவரை பற்றி யாருக்காவது தெரியும்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா காலேஜை முடிச்சுட்டு சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசையில் பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் விக்னேஷ் சிவன் கூட தான் ஏடியாலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா நம்ம சுதா கோங்கரா அவங்களோட டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் ஜெயம் ரவி, அதர்வா இவங்கெல்லாம் நடிக்கக்கூடிய பராசக்தி அப்படின்ற ஒரு படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. அவர் தான் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்ற ஒரு விஷயமும் அண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்திருந்தது. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவர் அந்த டான் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷனையே ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணவருக்கு பராசக்தி மாதிரியான படம் அண்ட் இட்லி கடை, அந்த தனுஷோட இட்லி கடை படத்துல ப்ரொடக்ஷன் பிரச்சனை நடக்கிறப்ப நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஆகாஷ் பாஸ்கரன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்துலையுமே கோ ப்ரொடியூசரா ஜாயின் பண்ணியிருந்தாரு. அண்ட் முக்கிய
முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எஸ்டிஆர் 49 படத்தையுமே இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி. தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோஸ் தனுஷ், எஸ்டிஆர், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அப்படின்னு பெரிய ஸ்டார்ஸோட படங்களை 6 மாசத்துல ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்றப்பயே யாருப்பா இவர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். இதை தாண்டி அதர்வாவோட இதய முரளி படத்தையுமே இவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்குமே இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் போது இந்த ஓவராலா இந்த 4 படங்களோட பட்ஜெட்டை பார்க்கும் போது கிட்டத்தட்ட 400-500 கோடி ரூபாய் பட்ஜெட் வருது. 6 மாசத்துல எப்படி இவர் இதெல்லாம் பண்ணாரு? இவ்வளோ பெரிய கான்டாக்ட்ஸ் அவருக்கு எப்படிலாம் கிடைச்சது? முக்கியமா இந்த பணம் அவருக்கு எங்க இருந்து வந்தது? யார் இதோட சோர்ஸா இருந்திருக்காங்க அப்படின்ற நிறைய கேள்விகள் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்க நம்மளுக்கே வருது அப்படின்றப்ப இடி ஆஃபீஸர்ஸ்க்கு வர்றது நியாயம் தானே. ஸோ அதனால தான் நேத்து அவரோட வீட்டில் பாத்தீங்கன்னா இடி ரைட் நடந்திருக்கு. ஆனா அந்த டைம்ல அவர் வீட்டில் இல்லாதனால அவரோட டிரைவர் கிட்ட அவர் அவர் யூஸ்வலா எங்கெல்லாம் போவாரு, யார்கிட்டயாவது பணத்தை எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்லியிருக்காரா அவங்க கிட்ட, அந்த மாதிரிலாம் குவெஸ்டின் பண்ணி அவரோட டிரைவரையுமே வந்தவங்க அவங்க கார்ல கூட்டிட்டு போய் விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் நான் சொன்ன மாதிரி சினிமா மேலே இருக்கக்கூடிய ஆசையில் ஏடியாலாம் ஒர்க் பண்ணக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அவரோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியாக பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரனோட அப்பா சேலமில் இருக்கக்கூடிய பிஆர்ஆர் ஸ்வர்ண மாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகைக்கடையோட ஓனராக இருக்காரு. அவர் தான் பாஸ்கரன், அவரோட பையன் தான் ஆகாஷ் பாஸ்கரன். இது மட்டும் இல்லாமல் இந்த நகைக்கடையை தாண்டி ஸ்ரீ வேலவன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியுமே இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டா இதுதான் இருக்கு. சேலம்ல இவங்க ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்ஸா இருக்காங்க. இந்த ஸ்ரீ வேலவன் டிரான்ஸ்போர்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்க 10-15 கார்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது வெஹிக்கிள்ஸ் தான் அவங்க வச்சிருந்துருக்காங்க. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த அவங்க வச்சிருக்கக்கூடிய வண்டிகளோட கவுண்ட் அப்படின்றது அதிகமாயிட்டே இருந்திருக்கு. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறைக்கு ஒரு டவுட்டை உண்டாக்கியிருக்கு. இவங்களுக்கு எங்க இருந்து தான் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது அப்படின்றது. நம்ம முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் போது எனக்கு ஒரு படம் தான் ஞாபகம் வருது. நம்ம தனுஷோட படம் தான். அதுவுமே இவ்வளோ சீக்கிரமா நீங்க இவ்வளோ பெரிய ஒரு பிசினஸ் மேக்னட்டா ஆயிட்டீங்க, யார் இதுக்கெல்லாம் சோர்ஸ், உங்களுக்கு எந்த சோர்ஸ்ல இருந்து நீங்க இந்த ஒரு பிசினஸை டெவலப் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது எல்லாம் எங்க பாஸை தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடந்திருக்கும். அப்படிதான் ஆகாஷ் பாஸ்கரனோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும் போது அவர் அப்பா பாத்தீங்கன்னா பாஸ்கரன், அவர் பிசினஸ் மேன், அவர் பின்னாடி இருக்காரு. இந்த அமலாக்கத்துறை விசாரணையோட முடிவுல தான் உண்மையாவே ஆகாஷ் பாஸ்கரனுக்கு இந்த 400-500 கோடி ரூபாய் காசு அப்படின்றது எந்த சோர்ஸ் மூலியமா வந்தது அப்படின்றதெல்லாம் அதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் அவர் வச்சிருக்காரா, இது ஒரு பிளாக் மணியா இல்லை ஒயிட் மணி தானா அப்படின்றதெல்லாம் வெளிவரும். ஸோ இதுதான் ஓவராலா இப்போ ஆகாஷ் பாஸ்கரனோட இடி ரைடில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இடினா யாரு, அவங்களோட முக்கியமான வேலைகள் என்ன, இடியோட ஆஃபீஸர்ஸ்லாம் எங்கே இருக்கு நம்ம இந்தியாவில், இப்போ ஆகாஷ் பாஸ்கரனோட இடி ரைட்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது, அவர் யாரு அப்படின்றதெல்லாம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் உங்களை வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்றேன். Until then is bye from Divya.